வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து யாழ்ப்பாணம் எப்படி செய்யற புளிக்கஞ்சி. இந்த புளிக்கஞ்சி எப்படி செய்யறன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து 3 கப் தண்ணி வச்சிருக்கேன், ஹை ஹீட்டில் வச்சிருக்கேன். வந்து 1/2 கப் பச்சை அரிசி இருக்கு. ஆனால் நார்மலி இந்த புளிக்கஞ்சிக்கு வந்து குத்தரிசி இல்லாட்டிக்கு பார்போல் ரைஸ் தான் போடுறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அந்த 2 ரைஸும் என்கிட்ட இல்லை. ஸோ அதால் வந்து நான் 1/2 கப் பச்சரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டு நல்லா அவிய விடுவோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை சேருங்க. ஒரு 50% அரிசி அவிஞ்சோன்னு தான் நாங்கள் இந்த ராலை போடணும். 12 உள்ளி வந்து வட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த உள்ளியை வந்து இந்த கிரைண்டரில் போடுங்க. ஆனால் உங்களுக்கு முழுசாக போட்டு செய்யணும்னா நீங்கள் இந்த சும்மா வட்டி போட்டு செய்யலாம். நான் அரைச்சி தான் நான் செய்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மெல்லி இருக்குது. இந்த 1 டேபிள் ஸ்பூன் மெல்லியும் இந்த உள்ளியோட போடுங்க. 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் இருக்குது, இதையும் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் இருக்குது, மிளகுத்தூள், இதையும் போடுங்க. இதில் வந்து ஒரு 7 பெரிய செத்து மிளகாய் எடுத்து தண்ணிக்கு வந்து நனைய வச்சேன் நான் ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி. இப்போ இதையும் இந்த 7 செத்து மிளகாயும் இந்த கிரைண்டரில் போடுவோம். உங்களுக்கு ஹீட் கொஞ்சம் குறைய வேணும்னா நீங்கள் குறைய சேருங்க. இதில் வந்து 1/3 கப் பழப்புளி இருக்குது. 1/3 கப் பழப்புளியை இதில் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுப்போம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணுவோம். இதை நான் இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது ஒரு 50% தான் இந்த அரிசி வந்து அவிஞ்சிருக்குது. இதில் வந்து 175 கிராம் இறால் இருக்குது. உங்களுக்கு இறால் போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் கத்தரிக்காய் அல்லாட்டிக்கு க்ரீன் பிளான்டின் அந்த அதில் வந்து நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து கூடுதலாக அதுக்கு வந்து சின்ன இறால் தான் நெல்லம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன இறால் எனக்கு ஃபைன் பண்ணிடலாம் போயிட்டு. ஸோ 175 கிராம்ஸ் இறால் இருக்குது. இதை போடுங்க. இதுக்கு வந்து 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். இதில் 3 பச்சை மிளகாய் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உரைப்பாக வேணாட்டிக்கு நீங்கள் குறைச்சி போடுங்க. இது வந்து ஆப்ஷனல். இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து 12 வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன், இதை போடுங்க. வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஸோ இதுக்கு வந்து நான் இன்னொரு 2.5 கப் தண்ணி விட போகிறேன். ஸோ இதில் இன்னொரு கப் தண்ணி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 3.5 கப் தண்ணி விடுறேன். இந்த இறால் போட்ட பிறகு 3.5 கப் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியத்துக்கு ஹைக்கு இடையிலேயே அவிய விடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக வந்து இது கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குது. இந்த பேஸ்ட்டை போடுங்க. இந்த மிளகா போட்ட அப்புறம் நான் இன்னொரு கப் தண்ணி விட போகிறேன். இந்த பேஸ்ட்டை போட்ட அப்புறம் இன்னொரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். புளிக்கஞ்சி வந்து யாழ்ப்பாணத்தில் நல்லா ஃபேமஸ் சொன்னால் இப்போ காய்ச்சல், தடுமல், இருமல் அப்படி கோல்டான சிம்டம்ஸ் வந்துன்னு சொன்னால் இது நல்ல காரமாக இருக்கும். மற்றது வந்து உங்களுக்கு இது அந்த டைமில் வந்து இது குடிக்கைக்கு வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து இந்த சிக்கான டைம்ஸ், ஸோ அந்த காய்ச்சல், இருமல், தடமல் வர நேரம் வந்து இந்த புளிக்கஞ்சியை செய்து குடிப்பாங்க. இதில் நான் ஏற்கனவே புளி விட்டு தான் நான் அரைச்சினான். ரெண்டாலும் புளி விட்டு காணாது. ஸோ இன்னொரு 1/2 கப் புளி விட போகிறேன்னு சொன்னால் இந்த புளிக்கஞ்சி வந்து நல்லா புளி சேர்ந்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து இதை வந்து கொதிக்க விட போகிறேன். ஓகே, இதை ஒரு 10 நிமிஷமாக மீடியத்துக்கு ஹைலேருந்து கொதிச்சு ஒன்று இருக்குது. இதில் வந்து முருங்கை இலை இருக்குது. நான் வந்து கூட முருங்கை இலை போடுறேன். நான் இதில் ஒரு 80 கிராம் மாதிரி முருங்கை இலை வந்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த முருங்கை இலையை இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புளிக்கஞ்சிக்கு வந்து சில ஆட்கள் வந்து பிலாக்கொட்டை இல்லாட்டிக்கு மரவள்ளிக்கிழங்கு, பைத்தங்காய் சில போடுறாங்க. பட் இதுக்கு நாங்கள் ஒன்றும் போடுறதில்ல. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இன்னொரு 5 இல்ல 6 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்குது. புளியை உப்பை செக் பண்ணி பாருங்க. புளி காணாட்டிக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் புளி விடுங்க. சாரி, என் மகள் இந்த கொஞ்சம் குழப்படியாக இருக்கிறா. நான் அடுப்பை நிப்பாடிட்டேன். இது நார்மலி வந்து திக்காக வந்து செய்யறதுல கொஞ்சம் குடிக்கிறது தானே, அதான் இந்த லிக்விடாக இருக்குது. ஸோ இது டன். ஸோ அந்த இருமல், காய்ச்சல், தடமல் வந்தேன்னு சொன்னால் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இந்த புளிக்கஞ்சி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த யாழ்ப்பாணம் முறைப்படி செய்கிற புளிக்கஞ்சி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளி கஞ்சி எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.